இடம் சொல்லுங்க. பிறந்த தேதி 10/12 10/12 1991. 1991. பிறந்த நேரம் சொல்லுங்க. 7:51 AM. 7:51 AM. பிறந்த இடம் சொல்லுங்க. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. என்ன சந்தேகம் கேட்கணும் மேம்? அண்ணனுக்கு மேரேஜ் எப்போ ஆகும்? சரிங்கம்மா, ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சொல்லுங்க. புதுக்கோட்டையில் பிறந்த ஜாதகம் இல்லையா? ஆமாங்கய்யா. அண்ணனுக்கு வந்து 91, 35, 36 வயசாகுது. லைவில் அடிக்கடி சொல்லுவேன், 7, 8 அமைப்புகள் ஒரு மாதிரியாக இருந்தாலே திருமணம் தாமதமாகும்னு சொல்வேன். தனுசு லக்னம், 2ல் சனி, 7ஆம் இடத்துல கேது, 7க்குடையவர் 12ல் மறைவு, செவ்வாயோடு சேர்க்க, சுக்கிரனுக்கு சனி பார்வை. இதுதான் பாவத்துவம். கிட்டத்தட்ட 36, 35 வயசாச்சு. தாமதமான திருமணம் தான் நல்லது. சீக்கிரமாக கல்யாணம் ஆயிருந்தால் சிக்கல் வந்திருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் எந்த பொண்ணுமே அமையவே இல்லை. என்ன பண்ணுறது? உங்கள் அண்ணி இன்னமாவா பிறக்க போதே? ரெடி பறந்துட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியணும். உங்களுக்கும் நானும் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு கடைசியாக இப்போ தான் கிடச்சிருக்கலாம். ஜூன் எங்கிட்ட லைன் கிடைக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆகும்போது அண்ணனுக்கு பொண்ணு தேடுறதுக்கு இதோட அதிகமாகிறது சந்தேகமே இல்லையம்மா. உங்கள் வாயால் அந்த நாளை சொல்லுவீங்கன்னாங்க. இந்த பையன் நல்லா இருப்பாருமா. அடுத்த ஜூன் வரைக்கும் கல்யாணம் ஆகாது. இன்னும் கிட்டத்தட்ட 10 மாதம். அடுத்த வருஷம் பிறந்த உடனே மாசி மாதம்னு சொல்லோம்ல, ஒரு பிப்ரவரி மாதம் போல் தான் உங்கள் அண்ணியோடைய பேர் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ ராகுதசையில் சந்திரபக்தி வருது. சந்திரபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அது அடுத்த வருஷம். நான் சொல்கிற பலன்கள் 1 மாதம் முன்ன பின்ன வரலாமா, அவ்வளவுதான். ஏன்னா இதே லக்னம் தான். இப்போ இவருக்கு போன நவம்பர்லேருந்து ராகுதசையில் சந்திரபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சந்திரன் வந்து பாபத்துவமாகி 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற நிலையில் சந்திரபுக்தியில் நல்லதுகள் நடக்கவே நடக்காது. உங்கள் அண்ணன் வந்து 2028 கடைசியில் 2029 ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு மருமக பிள்ளையை பெற்றே கொடுக்கணும். நீங்கள் அத்தையாவீங்க. இது வந்து கன்ஃபார்மான ஒரு விஷயம். குருதசை இவருக்கு பெரிய அளவில் நல்லா இருக்கும். 2028 ஜூன் மாதத்திற்கு பிறகு ராகுதசை செவ்வாய் புக்தியில் உங்கள் அண்ணனுக்கு இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகும். பொறுமையாக இருங்கம்மா. ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. அது நான் உறுதியாக சொல்லுவேன். 7ல் ராகு இல்லாமல் 7ல் கேது தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆட்சி பெற்ற ஒருவருடைய வீட்டில் தான் வந்து புதன் இருக்கிறாரு. 12ல் மறைஞ்சாலும் தாமத திருமணம் உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை. குருதசை வர்றதுனால, குருதசைக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை இந்த உங்கள் அண்ணனுக்கு யோகக்காரன். 35 வருஷம் திருமண வாழ்க்கையிலையும் பொருளாதார வாழ்க்கையிலையும் நல்லா இருக்க போகிறார். ஆகவே நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கைக்கான ராகுதசை இப்படித்தாமா இருக்கும். சிறு வயதில் ராகுதசை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ராகு லக்னத்தில் இருக்குது. நல்ல வேளை குருவின் பார்வை இருக்கிறதுனால பேசிக் அமைப்புகளில் எந்த குறையும் இருக்காது. இந்த அமைப்பு நான் சொன்ன மாதிரியே ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்து, லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி இருந்து, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு, 7ஆம் அதிபதி 12ல் மறைந்து, சுக்கிரனை சனி பார்த்து அடிக்கிக்கிட்டே போகிறோம். பார்த்தீங்களா? வரல இவ்வளவும் இருக்கிறதுனால தான் 35 வயசு 36 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. இதனால தான். ஆனால் திருமண வாழ்க்கை உங்கள் அண்ணனுக்கு நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் இந்த வருஷம் உங்கள் அண்ணியோடு அவர் இருப்பார். ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததுக்கு நன்றிம்மா. வணக்கம். குறிச்சி நேரம்